மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். உயர்ந்த பிறவி எது அப்படின்னா, எந்த பிறவியில் தியானம் இருக்குமோ அதுதான் உயர்ந்த பிறவியாக கன்சிடர் பண்ணுவாங்க மாஸ்டர்ஸ். எதுக்காக தியானம் இருக்கும்போது உயர்ந்த பிறவியாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க தியானம் இருக்குமோ அங்கே உன் பற்றி உனக்கு ஒரு அறிமுகம், விழிப்புணர்வு இருக்கும். அதற்காகவே எந்த பிறவியில் இந்த தியானம் என்ற ஒரு பயிற்சி இருக்குமோ அதுதான் உண்மையான பிறவி அப்படின்னு சொல்லி, வேற அனைத்து பிறவிகள் எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த பிறவி திரும்பி திரும்பி ரிப்பீட்டடா பண்ணுவோமோ அதுதான் வேஸ்டிங் ஆஃப் டைம். 2ஆம் கிளாஸ் படிச்சிட்டோம், ஆனால் 3ஆம் கிளாஸுக்கு போகாம 2ஆம் கிளாஸ்லயே திரும்பி இருக்கும்போது யூ ஆர் வேஸ்டிங் த டைம் அப்படின்னு சொல்லுவான். 2ஆம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3ஆம் கிளாஸுக்கு போய் 3ஆம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4ஆம் கிளாஸ்க்கு அப்படி போகும்போது யூ ஆர் நாட் வேஸ்டிங். எப்படி நம்முடைய டிகிரி ஆனதுக்கு அப்புறம் ஆகட்டும், போஸ்ட் கிராஜுவேஷன் ஆனதுக்கு ஆகட்டும், ஒரு கன்வோகேஷன் செலிப்ரேஷன் இருக்கும் இல்லையா, ஐ ஹாவ் பிகம் எ கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல ஒரு ரெகக்னிஷன் வருது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிறவி எது அப்படின்னா, எங்க தியானம் என்பது இருக்குமோ அதுதான். அந்த கிராஜுவேஷன் எது அப்படின்னா என்லைட்டன்மெண்ட். எந்த பிறவியில் நீங்க என்லைட்டன்மெண்ட்டுக்காக நீங்க முயற்சி செய்றீங்களோ அந்த பிறவிதான் மிக முக்கியமான பிறவியாக இருக்கும் மாஸ்டர்ஸ். சில பிறவிகள், 3 பிறவிகளாகட்டும் 4 பிறவிகளாகட்டும், நம்முடைய தியானம் உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் யூ வில் பிகம் எ மெடிடேஷன் டீச்சர் ஆஃப் த வேர்ல்ட். மெடிடேஷன் டீச்சர் என்பவர் ரொம்ப கம்மி இந்த உலகத்துல. எதுக்காக அப்படின்னா, ஒரு பிறவியில் எத்தனை பேருக்கு நாம சொல்றோமோ, எத்தனை பேருடைய என்லைட்டன்மெண்ட்டுக்கு உன்னுடைய ஞானம் என்பது உதவுமோ, அவ்வளோ உயர்ந்த ஆழமான என்லைட்டன்மெண்ட் என்பது நமக்கு கிடைக்கும். ஃபுல்லி என்லைட்டன்ட் பீயிங் எக்ஸாம்பிள்ஸ் யாரு அப்படின்னா, புத்தர், பத்ரிஜ், ஏசுநாதர், இந்த மாதிரி எல்லாரும் என்லைட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி அவங்க வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த என்லைட்டன்மெண்ட் என்ற விஷயத்தை தியானத்தின் மூலம் அனுபவத்திற்கு கொண்டு வந்து 4 பேருக்கு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க, திரும்பி வரமாட்டாங்க. ஆனா இங்கேயே கர்ம சக்கரத்தில் நுழைந்து சுத்தினே இருக்கிற அந்த ஆன்மாக்கள் எல்லாருக்குமே இந்த என்லைட்டன்மெண்ட் பற்றி யார் சொல்லுவாங்க அப்படின்னா, ஓன்லி எ மெடிடேஷன் டீச்சர். அந்த மாதிரி மெடிடேஷன் டீச்சர்ஸ் தான் நாம் எல்லோரும் மாஸ்டர்ஸ். நமக்கு இந்த உலகத்துல மட்டுமே கிடையாது, மேல உலகங்கள கூட டிமாண்ட் என்பது இருக்கு. ஏன் டிமாண்ட் இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் அவங்க பத்தி அவங்க ஆழமான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு என்லைட்டன்மெண்ட் அடைந்து இருப்பார்களோ அவங்களுக்கு மேல உலகங்கள்ல காஸ்மிக் கவர்மெண்ட்ல ஒரு ஜாப் என்பது கொடுப்பாங்க. ஆனா இங்கே கர்ம சக்கரத்துல நுழைந்து சுத்தி 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 இருக்கிற அனுபவங்களையே திரும்பி திரும்பி இருக்கும்போது அந்த மாதிரி ஆன்மாக்கள் எல்லாமே அப்படியே பல ஆண்டுகள், பல யுகங்கள் ஆனாலும் இங்கேயே சுத்திட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த என்லைட்டன்மெண்ட் என்ற வழி காமிக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு கிரியேட் மெடிடேஷன் டீச்சர்ஸ். தியான ஆசிரியராக எல்லாருமே மாற்றணும். இங்க எல்லாமே சர்டிபிகேட் வர மாதிரி எங்குமே இருக்காது. யூ ஆர் ஏ மெடிடேஷன் டீச்சர் அப்படின்றாகட்டும், யூ ஆர் ஏ டீச்சர் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் ஆகட்டும், யூ ஆர் டீச்சர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி ஆகட்டும், யாரும் தரமாட்டாங்க. ஆனா வென் யூ டூ மெடிடேஷன், ஆழமான தியானம் என்பது நாம செய்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பற்றி நமக்கு தெரியுமோ, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டீச்சிங் மெடிடேஷன். நீங்க தான் ஒரு தியான ஆசிரியராக இருப்பார்கள். அந்த மாதிரி யாரெல்லாம் என்லைட்டன்ட் சோல்ஸ் இருப்பாங்களோ, தியானம் எல்லாம் நிறைய செய்து அவங்க பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார்களோ, அவரு தான் பிரம்ம ஞானிகள். அந்த விதமான பிரம்ம ஞானிகள் எல்லாமே ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அது ஒரு யக்னமா. அந்த யக்னத்தில் நிறைய கேட்வேஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். எந்த விதமான கேட்வேஸ்? விஸ்டம் கேட்வேஸ், டைம் போர்ட்டல்ஸ், நியூ எனர்ஜிஸ், நியூ கிரியேஷன், இது எல்லாமே நடக்கும் யக்னத்துல. நாம் எல்லோரும் சொல்றோமே we are all co-creators அப்படின்னு சொல்லி. எப்படி co-creators ஆகும்? எல்லோரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது
இந்த உலகத்திற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உருவாக்கப்படும். We create the things which are necessity for the whole world, the things which are most important for the development of the world, Earth planet. அதுதான் மை டியர் மாஸ்டர்ஸ், ஒருத்தரால பண்ண முடியாதது. எல்லோரும் கலந்து ஆன்ம ஞானிகளாக இருந்து, பிரம்ம ஞானிகளாக இருந்து, கோ கிரியேட்டர்ஸ் மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து யக்னம் பண்ணும்போது இந்த உலக நன்மைக்காக என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம மூலமா பண்ண முடியும். அதற்காக எங்கெங்க எல்லாமே யக்னம் என்பது நடக்குமோ அங்க எல்லாமே போய் கலந்துக்கணும். அது தமிழ்நாடு ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், கேரளா ஆகட்டும், இல்ல பீகார் ஆகட்டும், உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும். மொழி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக அப்படின்னா தியானத்திற்கு மொழி அவசியம் இல்லை. கண்ணை மூடி உட்காரணும். நம்முடைய ஆற்றல் அங்கே தேவையான அளவுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக நீங்க எல்லோரும் இந்த ஆகஸ்ட் 31 தியான யக்னம் நடக்கும் இல்லையா, திருவான்மையூர் சென்னையில், நீங்க எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மாஸ்டர்ஸ். நாம் எல்லோரும் co-creators. Let us create a best world, a best planet through our meditation in this yagna. Thank you, masters. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.